சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜய் பதவியேற்பு விழாவிற்கு கண்ணீர் மல்க வந்த ஸ்டாலின். சற்று முன் பரபரப்பு. நீண்ட இழுபறிக்கு பின்னர் தமிழ்நாட்டின் முதல்வராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இன்று காலை 10 மணிக்கு அவருக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் இருவரும் பங்கேற்பது குறித்து உறுதியான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு முதல் முறையாக திராவிட கட்சி இல்லாத ஆட்சி அமைந்திருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் மிகப்பெரிய மேஜிக்கை நடத்தி காட்டியிருக்கிறார். தனியாக போட்டியிட்ட அவரது தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்றிருக்கு. விஜய் போட்டியிலிருந்த திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் என 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தார். இருப்பினும் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் தேவை என்பதால திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள் மற்றும் விசிகாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அழைப்பின் பேரில் சிபிஐ 2, சிபிஎம் 2, விசிகா 2 என ஆதரவளித்தாங்க. இது தவிர ஐயுஎம்எல் கட்சியும் 2 ஆதரவு கொடுத்திருந்தாங்க. இதனையடுத்து 120 எம்எல்ஏக்கள் ஆதரவை ஆளுநரிடம் விஜய் நேற்றிரவு சமர்ப்பிக்க விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்து ஆணையை வெளியிட்டார் ஆளுநர் அர்லேக்கர். இதனையடுத்து இன்று காலை 10 மணி அளவில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் விஜயின் பதவியேற்பு விழா நடக்குது. இந்த விழாவில் பங்கேற்க மு.க. ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்கள் பங்கேற்பது குறித்து அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. எனவே அவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே மக்களை சந்திக்கும் போது கண் கலங்கியபடி வந்திருந்தார். கூடவே சேகர் பாபு அழுதபடி நின்றிருந்தார். கண்டிப்பாக சட்டசபைக்குள் ஸ்டாலின் வந்தால் அது அவருக்கு வருத்தத்தையே தரும். அதனால் கண்டிப்பாக இந்த பதவியேற்பு விழாவுக்கு ஸ்டாலினும் எடப்பாடியும் வர மாட்டார்கள். ஆனால் புதிதாக பதவியேற்கும் ஆட்சிக்கு விஜய்க்கு தங்களது வாழ்த்துக்கள் என எடப்பாடியும் ஸ்டாலின் அவர்களும் கூறிவிட்டார். ஒருபுறம் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பேரிலேதான் திருமாவளவன், சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகள் விஜயுடன் கைகோர்த்துள்ளது. ஸ்டாலின் எப்போது வேண்டுமானாலும் அவர்களை கவுத்துவிட்டால் விஜயின் நாற்காலி கவுந்துவிடும் என்கின்ற அரசல் புரசலான விஷயங்களும் தற்போது ஓடிக்கொண்டுதான் உள்ளது. கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால திராவிட கட்சியின் சாம்ராஜ்யத்தை விஜய் ஒற்றையாளாய் உடைத்து காட்டியிருக்கிறார். எனவே மொத்த சிஸ்டமும் தற்போது அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்கு. ஒப்பந்ததாரர்கள், அரசு ஊழியர்கள், வங்கிகள் அனைவரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என எதிர்பார்த்து காத்துன்னு இருக்காங்க. மாற்றம் குறித்து பேசிய விஜய் உண்மையில் மாற்றத்தை கொண்டு வருவாரா, ஊழலை ஒழிப்பாரா, அல்லது திராவிட கட்சி ஆட்சி போல இதுவும் இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. எனவே விஜய் பதவியேற்பு மீது எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. அதே போல மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற போது ஆவின் பால் விலை குறைப்பு, மகளிர் இலவச பேருந்து பயணம் என 5 திட்டங்களுக்காக முதல் கையெழுத்து போட்டிருந்தார். அதே போல விஜயின் முதல் கையெழுத்து எந்த உத்தரவுக்கானது என்பது குறித்து எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமில்லாம் விஜய் கண்டிப்பாக 6 மாதத்திற்கு மேலே ஆட்சியை நடத்த முடியாது என அனைத்து இடங்களிலும் பரபரப்பான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம், 4 கட்சிகள் ஆதரவு கொடுத்தது அனைவருமே திமுக கூட்டணியில் இருந்து ஆதரவு தந்துள்ளார்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் விஜய் அவர்களின் கட்சியை கவுத்து விடலாம். ஆனால் விஜய் நேர்மையாக ஆட்சி செய்வார் என மக்களால் நம்பப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம்.